விஜய் பாப்பாரு. அதே தம்பி போதும், எதுக்கு மேலே போனால் காப்பிரைட் வந்துடும். நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் ஃபைனலாக என்ன நடக்க சான்சஸ் இருக்குது, என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பீப்புள் ஓட் பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு சர்வே மாதிரி எடுப்பாங்க. லைக் நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு சர்வே எடுப்பாங்க. அந்த சர்வே வச்சு தான் லைக் யார் நெக்ஸ்ட் இந்த எலெக்ஷனில் யார் நெக்ஸ்ட் சிஎம்மாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி தான். இது 100% நடக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது, பட் ஒரு ரூட் காமிச்சு கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் போக போகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த தடவை வந்திருக்கு. அண்ட் என்ன அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். பட் இங்கே தான் ஒரு கேட்ச் இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஓட் பண்ணிட்டு வந்தவங்க நான் இவங்களுக்கு தான் ஓட் போட்டேன் அப்படின்ட்டு கரெக்டாக சொல்லுவாங்களா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அது பெரிய கொஷின் மாதிரி தான். அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஆன்சர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அண்ட் பேசிக்லி நான் என்னோட சர்க்கிள்ஸ் டைமே கேட்டேன், நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி சர்வே கொடுத்தீங்களா, இல்லைனா ஏதாச்சும் போய் அப்டேட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு தான் சொன்னாங்க. அண்ட் அவங்ககிட்ட யாருமே கேட்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது 100% ரிசல்ட்டா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா சாரி எனக்கு தெரியாது. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பாட்டாக இருக்கட்டும். இப்போ தமிழ்நாட்டில் எக்ஸிட் போல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெஜாரிட்டி ஏஜென்சிஸ் சொன்ன வரைக்குமே டிஎம்கே தான் திருப்பி ஸ்வீப் பண்ண போகிறாங்க. எப்படி ஸ்வீப் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் என்டிகேக்குமே இந்த தடவை ஓட் பர்சன்டேஜில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த கருத்து கணிப்பு டிவிகேக்கு யாருமே லைக் ஒரு கிளியராக இதுதான் அப்படின்ட்டு எனக்கு சொன்ன மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சேனல்ஸில் டிவிகே 16 to 26 சீட்ஸ் தான் பிடிப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா 18 to 24 தான் சீட்ஸ் பிடிப்பாங்க டிவிகே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா பார்த்தீங்கன்னா 98 to 120 சீட்ஸ் பிடிப்பாங்க, விச் இஸ் ஹையர். ஒரு தனி கட்சியாக நின்று இவ்வளோ சீட்ஸ் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது 30 சீட்ஸ் வாங்குறதே வேற எந்த அலைன்ஸும் இல்லாமல் நான் மட்டும் வாங்குறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இவங்க 98 to 120 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஆக்சிஸ் மை இந்தியா போன தடவை கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க, லைக் இந்த மாதிரி எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் விட்டதில். ஸோ அவங்க லைவ்லேயே அவங்க அப்பாலஜைஸ் பண்ணி அழுதாங்க, இந்த மாதிரி தப்பாக எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆயிடுச்சு ரிசல்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதனாலே இந்த தடவை சாரி கைஸ், எப்பயும் போல் மைக் வேலையை பார்த்து விட்டுருச்சு. ஸோ அதனால நான் பேசினது எதுவுமே கேட்டிருக்காது. ஆடியோவே இல்லாமல் வீடியோ மட்டும் வச்சுட்டு நான் என்ன கைஸ் பண்ணுறது. ஸோ அதனால் ஓகே, நம்ம பேச வந்ததை சும்மா அந்த மாதிரி சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இறங்கியிருக்கேன். எனக்குன்னே வருவீங்களே அந்த மாதிரி தான் கைஸ் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் எப்போ கன்சிஸ்டண்ட்டாக யூடியூப்பில் வீடியோ போடுறேனோ அப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துடும். அவ்வளோதான், நான் வெக்ஸ் ஆகி வீட்டுக்கு போயிடணும். இதுதானே உங்கள் ஆசை. ஜோக்ஸ் அபாட். ஓகே, நம்ம எதில் விட்டோம்? ஆக்சிஸ் மை இந்தியாவில் விட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஆக்சிஸ் மை இந்தியா போன தடவை ரிசல்ட்ஸ் தப்பாக தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த தடவை 2026 அப்போது நாங்கள் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறோம், ரிசல்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க மட்டும்தான், ஐ எம் நாட் ஷுர், பட் நான் பார்த்த வரைக்குமே அவங்களோடதில் மட்டும்தான் டிவிகேக்கு ஓட்டிங் சீட்ஸ் அதிகமாக இருந்துச்சு. டிவிகேக்கு ஓட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட் சொன்னதாலே என்னமோ தெரியல, பாவம் அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டிவிகேக்கு எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா 19 to 24 தான் சீட்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இதில் 4 to 10, 13 to 18 அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. எனக்கு என்ன இன்னொன்று கான்ட்ரடிக்டாக இருக்குன்னா, இப்போ பீப்புள் ஓட் பண்ணிவிட்டு வெளியே வர்றாங்க, அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி கோரி கேட்குறாங்க, நீங்கள் யாருக்கு ஓட் போட்டிங்க அப்படின்ட்டு. பட் சில பேர் இருக்காங்க அது வேணும்னே மாற்றி சொல்கிறது, இல்லைனா அதுக்கு பயந்துக்கிட்டு மாற்றி சொல்கிறது, லைக் நிறையா அதில் இருக்குது. நான் ஃபுல்லாக இன்வால்வ் ஆக விரும்பலை. ஸோ சில பேர் மாற்றி சொல்லுவாங்க, பட் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ் லைக் அவங்க எந்த கட்சிக்கு ஓட் போட்டாங்களோ அதை ரிவீல் பண்ண தான் போகிறாங்க. ஒரு மீடியாவில் போய் நான் இந்த எக்ஸ் கட்சிக்கு ஓட் போட்டேன், அதே பீப்புள் வேறு மீடியாவுக்கு போய் நான் ஒய் கட்சிக்கு ஓட் போட்டேன் அப்படின்ட்டு எல்லா பீப்புள்ஸுமே மாற்றி சொன்னால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது
வந்து என்னோட ஒப்பீனியன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ டிஎம்கேக்கு பாருங்கள், என்டிடிவி, ரிபப்ளிக் அண்ட் 3 அதர்ஸ் எல்லாமே ஒரே ஸ்லாட் ரேஞ்சில் இருக்குது. இதுவே டிவிகேக்கு பாருங்களேன், இந்தியா டுடே வந்து அப்பில் இருக்குது, மற்ற எல்லாமே டவுனில் இருக்குது. இது ஒரு மாதிரி கான்ட்ரடிக்டாக இல்லையா? ஒன்று ஃபுல் ஹை, அப்படி இல்லைன்னா டூ லோ. இது வந்து எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஆப்வியஸ்லி கான்ட்ரடிக்டாக தான் தோணுது கைஸ். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கான்ட்ரடிக்டாக இருக்குது. சார், நான் உங்கள் ரூட்டுக்கே வரேன். டிவிகேக்கு வந்து கம்மியான சீட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னா எல்லா சேனல்ஸுமே ஒரே மாதிரி தானே கொடுக்கணும். அது எப்படி ஒரு சேனல் மட்டும் ஹையாக இன்னொரு சேனல் கம்மியாக, அது எப்படி கொடுக்க முடியும்? இந்த ப்ரிடிக்ஷனே எனக்கு ஒரு மாதிரி கான்ட்ரடிக்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை எங்கே நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். தமிழ்நாட்டில் எக்ஸிட் போல் தப்பாக போகிறதுக்கு சான்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்ப்போமா? எஸ்பெஷலி ரூரல் ஏரியாஸ், அவங்க எல்லாமே வந்து சைலண்ட் ஓட்டர்ஸ். ரீசன் 2 வந்து பொண்ணுங்க வந்து எப்படி ஓட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்டே நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ரீசன் 3 வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து டெசிஷன் சேஞ்ச் பண்ணுறவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. 4 வந்து நியூ பார்ட்டிஸ். ஸோ நியூ பார்ட்டிஸ் லைக் டிவிகே இந்த மாதிரி புது பார்ட்டிஸ் எல்லாம் உள்ளே வர்றப்போ, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இருந்தது எல்லாமே ஒரு 20 வருஷம் 60 வருஷம் இருந்த அரசியலில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு அவங்க எப்படி பீப்புள் எப்படி ஓட் போடுவாங்க அப்படின்னு வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இங்கே என்ன சொல்லுது அந்த மாதிரி எக்ஸிட் போல் ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, எக்ஸிட் போல் ரிசல்ட் கரெக்டாக இருக்கலாம், இல்லைன்னா அப்படியே ரிவர்ஸில் இருக்கலாம். பட் மெஜாரிட்டி எக்ஸிட் போல் வந்து என்ன சொல்லுதுன்னா டிஎம்கே தான் வந்து நிறைய சீட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் லாஸ்ட் மினிட் ட்விஸ்ட் எல்லாம் நார்மல் தான். ஸோ ரியல் வின்னர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா May 4th வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ கமெண்ட்ஸ்லேயே ஒரு சின்ன சர்வே மாதிரி எடுக்கலாம். நீங்கள் 2026 சிஎம்ஐ யார் வருவாங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ, என்ன ஃப்ளோன்னு தெரியாமலே ஏதோ பண்ணிட்டுருக்கேன். நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த யாரோ வந்து ஏதோ ஒரு கார் வேற ரிவர்ஸ் இந்த நேரத்தில் தான் எடுக்கணுமா, அந்த டோன் வேற இங்கே வரைக்கும் கேட்குது. எக்ஸிட் போல்னா என்ன அப்படின்னு வந்து ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த காருக்காரன் பைத்தியக்காரனா இருக்கு, அவன் போய் சத்தம் போட்டு வந்துடுறேன். Meanwhile, எவ்வளோ தடங்கல்கள். சரி, ஓகே, உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் நான் பேசுகிறேன், தப்பாக பேசுகிறேன், அப்புறம் கமெண்ட்ஸில் வந்து என்ன கலாய்ப்பீங்க நீங்கள்.